வணக்கம் and welcome to V for You. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 ஓட 43வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அன்பு கேங்க மட்டும் போட்டு அடின்னு அடிச்சு அட்டாக் பண்ணி விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டையும் அவரோட பொண்டாட்டியவும் இந்த பம்பு கேங்க மட்டும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு. அவர் கேட்காதனால இன்னைக்கு கூட பாருங்க அவ்வளவு ஓப்பனா ஹால்ல உட்காந்து நாமினேஷனை நைட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கானுங்க. மறுநாள் நாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு விழுந்துருச்சு, அடுத்து நீ இவங்களை போடு, அடுத்து நீ இவங்களை போடுன்னு டிஸ்கஸ் பண்றானுங்க. அப்படின்னா அவரு இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அப்படின்னா நாம தானே போட்டு பொழந்தாகணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு இந்த லைக் பட்டன் ஒன்று தட்டி விடுங்க. ஆளாளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல என்னடான்னா 100 நாளைக்கு தான் நான் சேனலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் போயிருவேன், அதுக்கு எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்குறீங்க. ஏன் அடுத்த சீசன் வராதா? இல்லை நான் தான் ரிவ்யூ பண்ண மாட்டேனா? கழுத சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டா அது மட்டும் கிடக்குது, திரும்ப வந்து பாத்துக்கங்க. இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், அதை பாருங்க. ஏன் இதெல்லாம் ஒரு காரணம்னு ஒரு மனுஷன் நைட் எல்லாம் கடந்து தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு கிடக்கான், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுறியா? இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லயே இந்த பம்பு கேங் தான் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இந்த நடிப்பறைக்கு சாண்ட்ரா, பேப்பர் ரவுடி பிரஜினி, சூனியக்காரி பார்வதி இவங்க 3 பேரும் நடுராத்திரில ஒண்ணா உட்காந்துக்கிட்டு நாளைக்கு நம்ம யாரை வந்து நாமினேட் பண்ணணும் அப்படிங்கறத நல்லா உட்காந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்வதி சொல்றாங்க, சபரி தான் அவன் இந்த சேரை போட்டு உட்காந்து அழுதது, என்கிட்ட வந்து 1/2 மணி நேரம் பேசினது விடுவேனா நானு அப்படிங்குது. அதுக்கு சாண்ட்ராவும் அதுக்கெல்லாம் நம்ம விடவே கூடாது அப்படிங்குது. சேர் போட்டு அழுதது, என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசினது. முதல்ல உங்களையே நாங்க விடுறதா இல்ல, நீங்க என்னடா அவங்கள விடுறது? அதுலயும் பார்வதியில சொல்லுது, அவனை நான் சொன்னாதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்குது. ஏன்னா அடிபட்டது இவங்களுக்கு தானே, அதனால நல்லா பழிய தூக்கி போடலாம்ல, அதுக்காக. அதுக்கெல்லாம் விடக்கூடாது, அதை சொல்லும் போதுதான் அது இருக்கும். இந்த சாண்ட்ரா இருக்குதே, அன்னைக்கு டாஸ்க் அப்போ கூடயே பக்கத்துல நின்னுகிட்டு பார்வதி விழும்போது தூக்கி விடல, நல்லா கேம் ஆடுனீங்க, கவலைப்படாதரா சபரின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிபட்டதை வச்சு நல்லா சிரிச்சு பேசி கூட்டமாலாம் பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து ஐயோ நான் ஒரு அப்ராணி குழந்தைங்க, இப்பதாங்க உள்ள வந்தேன், இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் பயந்துட்டேங்க, இன்னும் அந்த பயத்துல மீண்டு வரலைங்கன்னு நடிப்பை போட்டுட்டு இது பாரு, இது மிஸ் ஆயிடுச்சு, நான் ஷேர்லாம் தர மாட்டேன். இப்ப வந்து மறுபடியும் சபரி மேல வன்மத்தை கொட்டி அவரை எப்படியாவது ஒளிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணுது. எல்லாருக்குமே அந்த பயம் வந்திருக்கும், எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்திருக்கும். அந்த பயம் வந்துடுச்சு. எதுவுமே யோசிக்க கூடாது, அப்படியே விட்டுடு. இந்த சாண்ட்ராவும் பிரஜினும் ரொம்ப நாளா ஃபீல்ட் அவுட் ஆகி போய் இருந்தாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணிக்கிறதா கொஞ்சம் நல்லா விசாரிக்கிறா. ஏன்னா அவங்க ஏதோ கேரளாக்காரங்க சொல்றாங்க, அங்க ஏதோ மலையாள மந்திரவாதி கிட்ட தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துருக்க போகுது. எல்லாருக்குமே அந்த பயம் வந்திருக்கும், எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்திருக்கும். அந்த பயம் வந்துடுச்சு. இந்த பக்கம் சுத்திட்டு இருந்தது, ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு புரியுது. அடுத்ததா பார்வதி விக்ரமையும் கனியும் போட்டுருவோம் அப்படிங்குது. அதுக்கு சாண்டா நாடானா ஆமாமா அந்த 3 பேருமே அடிச்சு விட்டுருவோம், கூடவே ஒரு 2 டம்மியை தூக்கி போட்டுருவோம் அப்படிங்குது. அதுக்கு பார்வதி வந்துட்டு ஆமா ரம்யாவையும் கெமியையும் போட்டுருவோம் அப்படிங்குது. அதுக்கு சாண்டா நாடானா ரம்யால வேணாம், அதை அவங்க சைடுல இருந்தே குத்துவாங்க, நம்ம அமித்தை போட்டுருவோம் அப்படிங்குது. என்னடா நடக்குது இங்க? இதெல்லாம் என்ன விஜய் சேதுபதி கண்ணுல படலையா? இல்ல பிக் பாஸ் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, தூங்கிட்டாரா என்ன? இவ்வளவு ஓப்பனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, இவனுங்களை எதுவுமே கேட்கறது கிடையாது. இவ்வளவு ஓப்பனா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏன் இவனுங்களை எதுவுமே கேட்கறது இல்ல? இந்த பார்வதி என்னடான்னா வெளியில இருக்கிற இன்ஃபர்மேஷனை ட்ரெஸ் கோட் மூலமா வாங்கிட்டு இருக்குது. அது பிக் பாஸோட மெயின் ரூல்ஸுக்கே அகைன்ஸ்டா இருக்குது. அதுக்கும் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுக்கும் எதுவுமே பண்ணல. என்ன இந்த 3 பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அப்படி இருந்தா சொல்லிருங்கயா, நாங்களாவது எதுவும் கேட்க மாட்டோம்ல. நெக்ஸ்ட் மார்னிங் விடிஞ்சதுமே எஃப்ஜே, வினோத், விக்ரம் இவங்க முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. அப்ப எஃப்ஜே வந்து பார்வை பத்தி சொல்றாப்ல, இப்ப திவாகர் போயிட்டாரா, இப்ப யாராச்சும் ஒருத்தரை அவ கூட்டணியில வச்சுக்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையுமே பேச்ச போட்டு பாப்பா. அவ எப்படின்னா தெளிவா இருக்கா, யாராவது ஒருத்தரை பிக்ஸ் பண்ணி அவங்க எவ்வளவு நாளைக்கு அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும், நமக்கு என்ன ஆனாலுமே அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற ஒருத்தரை தான் அவ கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கூடவே டிராவல் பண்ணுவா அப்படிங்கிறாரு. அதுக்கு விக்ரம் சொல்றாரு, அந்த பருப்புலாம் இனிமே வேகாது அப்படின்னு. வினோத்துமே அதான் எல்லாத்துக்குமே தலையாட்டுறவரே வெளியே போயிட்டாருன்னு சொல்லவுமே, இல்லப்பா இவன் இங்க தானே இருக்கா, ஆனா அவரு போயிட்டாரு, நமக்கு ஸ்கெட்ச் போடுறேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டாருல அப்படிங்கிறாரு விக்ரமே. எல்லாத்துக்கும் தலையாட்டுறது அவர் ஒருத்தர் போயிட்டாரு, உஷாரா இருக்கும்ல. அடுத்தது விஜய் சொல்றாப்ல, அவ திவாகர்ட்ட வேற யாராவது க்ளோஸ் ஆனாலும் ரொம்ப இன்செக்யூர் ஆயிருவா, ஐயோ க்ளோஸ் ஆகுறாங்களே அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணாம போயிடுவார் பிள்ளையோ, அதை விடவே கூடாதுன்ற மாதிரி நினைப்பா. ஆனா அங்கதான் நாங்க ஒரு ராஜதந்திரம் வச்சிருக்கோம், ஊர்க்காரன் அப்படிங்கிறாரு. நானும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனா இன்செக்யூர் ஆயிடுவா. இவனுக்கு
இதுகளுக்குமே இந்த தர்பூசணி எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்குது. பார்வதியுமே அதை சொல்லி தானே அந்த கைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் தான் ஒரு ஊருக்காரங்க, உனக்கு என்ன ஆனாலும் நான் தான் பார்க்கணும், எனக்கு என்னாலும் நீ தான் பார்க்கணும்னு இப்படி எமோஷனலா பேசியே தானே வச்சுக்கிட்டு இருந்தது. ராஜதந்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஊருக்காரன். அங்க பார்த்தா பார்வதி அரோரா கூப்பிட்டு உட்கார வச்சு உருட்டிக்கிட்டு இருக்குது. திவாகர் போயிட்டாரு. இப்பதான் என்னோட தாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்குது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் என்னோட சிந்தனையில வந்து கலந்துட்டாரு. என்னோட பல தாட்ஸ் வந்து அவரால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன், மேனிபுலேட் ஆயிருக்கேன். இதை நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் அப்படிங்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வந்து கலந்துட்டாரு என்னுடைய பல தாட்ஸ்ல. பச்சை பொய். ஆளு போன உடனே எப்படி பழிய தூக்கி அந்தாள் மேல போடுறது பாத்தீங்களா? இதுதான் அந்தாள மேனிபுலேட் பண்ணி எல்லாத்துலயுமே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவரோட தாட்ஸ் இவர்கிட்ட இவங்க கிட்ட இருந்துச்சாமா. அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் நிறைய விஷயங்கள் வந்து தவறா பண்ணியிருக்கேன். இதுல இந்த அரோரா வேற. எனக்குமே இதே மாதிரி தான். துஷார் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியல, என்னவுமே என்னால பண்ண முடியல. இப்ப அவர் போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரியவே வருது. ஓ, இங்க இதெல்லாம் தான் நடக்குதா? ஓ, இதை இப்படிதான் ஆடணுமானே எனக்கு தெரியுது அப்படிங்குது. என்னங்கடா இது? இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது துஷார் புரிஞ்சுப்பாரு, இவர் திருந்துவாருன்னு நினைக்கிறேன். அவன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டோட டைனமிக்ஸே புரியுது. இப்பதான் என்னால பார்ட்டிசிபேட். நெக்ஸ்ட் அந்த பக்கம் இன்னொரு குரூப் கெமியும் வியானாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கனி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க படிச்ச பாட்டை கேட்டுட்டு பிக் பாஸே வந்து, கனி இதென்ன புதுசா டாஸ்க் லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கனி இதென்ன புது டாஸ்க் லெட்டர் படிச்சீங்க? எல்லாரும் சிரிக்கிறாங்க. கனியக்கா வந்துட்டு, பிக் பாஸ் நான் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிக் பாஸ், ஐ லவ் யூ பிக் பாஸ் சொல்ல அமித் வந்துட்டாரு. இதெல்லாம் செல்லாது, அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்குமே பிக் பாஸ் வந்து கரெக்டா சொன்னீங்க அமித், இதெல்லாம் செல்லாது, அவங்களுக்கு வேணும்னா லவ் இல்லைன்னா ஹவ்வா அப்படிங்கிறாரு. மனுஷன் காலையிலே ஜாலி மூட்ல இருப்பார் போல இருக்கு. கரெக்ட் அமித், செல்லாது, இவங்களுக்காக வேணும்னா லவ் இல்லைன்னா ஹவ்வா. அடுத்துமே கனியக்கா வந்து, பிக் பாஸ் அன்பு இருக்கிற இடத்துல தான் கோச்சிக்க முடியும், உரிமை இருக்கிற இடத்துல தான் பேச முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்குமே பிக் பாஸ் வந்து சொல்லு அப்படிங்கிறாப்ல. பிக் பாஸ் வந்து விஜய் சித்து ஃபேனா இருப்பார் போல இருக்கு. சொல்லு. அடுத்ததா எல்லாருமே லிவிங் ஏரியால கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, என்ன இந்த வாரம் ரொம்ப திட்டு வாங்கினீங்க போல இருக்கு வீக்கெண்ட்ல, அடுத்த வாரமாச்சு என்னோட மானத்தை வாங்காம இருக்கடான்னு சொல்லிட்டு இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா அது எனக்கு, நீங்க இந்த டாஸ்க் பண்ண போறீங்களா இல்ல வேற என்ன செய்ய போறீங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறாப்ல. சாரி பிக் பாஸ், அவங்க டாஸ்க் எல்லாம் பண்ண மாட்டாங்க, சண்டை ஓடுவாங்க, கத்துவாங்க, அவ்வளவுதான். உங்க எக்ஸ்பெக்டேஷனை மாத்திக்கங்க. அடுத்த வாரமாவது மானத்தை வாங்காம இருங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம்ல வச்சு விக்ரம் ஒரு சரியான மேட்டர் சொன்னாப்ல. எனக்கு இங்க ஒண்ணுதான், இந்த பிரஜின சாண்ட்ராவும் இங்க கப்பிலா வந்து கண்டினியூ பண்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ரேங்கிங் டாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் ஒருத்தன் கூட என்கிட்ட மூஞ்சி கொடுத்து சரியாவே பேசல. செம கேப் ஒண்ணு இருந்துச்சு. நானே நினைச்சிட்டேன் அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சு, இனிமே 60 நாளைக்கு எவனுமே நம்மகிட்ட வந்து பேச போறதில்ல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இங்க எல்லாருக்குமே வரும். என்னைக்காவது ஒரு நாளாவது அப்படி ஒண்ணு நடக்கும். ஆனா அவங்க 2 பேருக்கு அது நடக்கவே நடக்காதுல்ல அப்படின்னாரு. ஐயோ, இப்படிதான் யாருமே நம்மளோட பேச மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. இது கரெக்டான பாயிண்ட். எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் டவுனா இருந்து நமக்கு யாருமே இல்லையங்க நம்மளோட கஷ்டத்தை சொல்றதுக்கு அப்படின்னு. இப்ப சபரி எப்படி நேத்துக்கு உடஞ்சு அழுதாருல அந்த மாதிரி. ஆனா இவங்க 2 பேருக்கும் புருஷனோ பொண்டாட்டியோ கூடவே இருக்காங்க. என்னைக்கு டவுன் ஆனாலும் எந்த பிரச்சனைனாலும் அவங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்தாதான் உண்டு. ஆனா அதுக்கு தான் வாய்ப்பு இல்லாம 2 பேரும் ஒரே கருத்துல இருக்காங்களே. கேட்டா நாங்க 2 பேரும் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் எங்கேயாச்சும் நடக்கலாம், ஆனா பிரசன்ஸ் நடக்கவே நடக்காதுல்ல. அடுத்த விக்ரம் சொல்றாப்ல, இங்க எல்லாருக்குமே எல்லாமே சமமா இருக்கும்போது அதென்ன உனக்கு மட்டும் எப்படி ஒய்ஃப் கூடவே கூட்டிட்டு வரலாம்? நான் ஒரு பாட்டை கேட்டுட்டு என் ஒய்ஃப் நினைச்சு அவளை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ போட்டோ கூட என்கிட்ட இல்ல. அதுவும் அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தனித்தனியா விளையாடுற மாதிரியும் இல்ல அப்படிங்கிறாரு. எனக்கு அது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. எப்படி உனக்கு மட்டும் எல்லாருக்கும் சமநிலையா இருக்கும்போது. இவர் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஒரு சிலர் வந்து அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும், சேனல்ல தானே உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னுங்களாம். நான் சேனல் தான் வந்து அன்ஃபேரா பண்ணிருக்காங்கன்னே சொல்றேன். 19 வருஷம் உன் கூடயே இருக்கிற வைஃப் எப்படி உன் கூட வரலாம்? அங்க இருக்கிற எல்லாருமே ஃபேமிலி இல்லாம இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கப்பலா முதல்ல உள்ள விட்டதே தப்பு. ஃபீல் பண்றேன் வைஃப் நினைச்ச போட்டோ கூட இல்ல கையில. அதுலயே அவங்க நாங்க தனித்தனியா ஆடுற இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர எதுலயாவது தனித்தனியா ஆடி இருக்காங்களா இல்ல ஏதாவது ஒரு கருத்துல தான் அவங்க தனித்தனியா நின்று இருக்காங்களா? எல்லாத்துலயுமே அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. கேட்டா விஜய் சேதுபதி வந்துட்டு அங்க இருக்கிற யாரோ ஒரு பிளேயர்ஸ் கூட நீங்க பேசுறது இல்லையா, அந்த மாதிரிதான் அவங்க யாரோ ஒரு பிளேயர் கூட ஒன்னா இருக்காங்க அப்படின்னு. அவங்க தனித்தனியா கஷ்டப்பட்டு தனித்தனியா போய் விளையாடுற மாதிரி தெரியல. ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எவ்வளவு பெருசு, அது அவ்வளவு பேசுவாப்ல. அது உங்களுக்கு வேணாமா, நீங்க எப்படி இப்படி கொடுக்கலாம் விஜய் சேதுபதி பேசுவாரு. ஆனா அது அவ்வளவு அசால்ட்டா தூக்கி அவங்க புருஷன் தூக்கி கொடுத்துட்டு போறாங்க. அதை அவர் எதுவுமே கேட்கல. நீங்க கஷ்டப்பட்டு ஆடிட்டு என்னங்க அவர்கிட்ட தூக்கி கொடுக்குறீங்க, உங்க புருஷன் கொண்டாட்டி உறவா காட்டுறீங்களா, அதெல்லாம் கொண்டு போய் வெளியில வச்சுக்கோங்கன்னா அவர் எதுவுமே கேட்கல. இது டோட்டலி மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு பண்ற ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம். கண்டிப்பா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை எவிக்ட் பண்ணணும். அது தப்பு இல்ல, அது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் இவங்க எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவனுங்க எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டு நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. யார் எங்கெங்க இருக்காங்களோ அங்க வச்சே சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அதுல எஃப்ஜே வந்து அமித்தையும் சுபிக்ஷாவையும் சொல்றாப்ல.
கரெக்டா இவங்க யாரை போடணும்னு டிஸ்கஸ் பண்ணாங்களோ அதே விஷயத்த இவரும் அவங்களோட கேங்ல சேர்ந்துட்டாரு போல் இருக்கு. அமித் பார்கவ், இன்னொன்னு சுபிக்ஷா. அந்த பக்கம் பார்த்தா இங்க நாமினேஷன் வந்து ப்ராசஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கூட டிஸ்கஸ் பண்றாங்க. பார்வதி வந்துட்டு சொல்லுது சுபிக்ஷாவை சொல்லு நீனு, அமித் ஏற்கனவே வந்துட்டாப்ல அப்படிங்குது. அதுக்கு சாண்ட்ராவும் ஓகேன்றாங்க. பிரச்சனை என்னடா, நான் கனியவும் சபரியும் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அமித் வந்துருச்சு. பார்வதி கமருதினி யாரை நாமினேட் பண்ணணும்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. இவங்க சொன்ன மாதிரியே சாண்ட்ரா போய் அமித்தையும் ரம்யாவையும் சொல்லுது. ஆனா ரீசன் படு மொக்கையா, 2 பேருக்கும் ஒரே ரீசனை ஏதோ சாப்பாடு விஷயம் சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குது. அமித் ரம்யா அது சேம் சாப்பாடு விஷயம் தான். ஏன்னா நாமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அப்போ கூட டிஸ்கஸ் பண்றதை ஸ்டாப் பண்ண கூட மாட்டீங்களா? என்ன அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு பவர் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கப்புறமும் பார்வதி நிப்பாட்டல, மறுபடியும் வந்துட்டு சுபிக்ஷா அமித் இனிமே விட்டுறலாம், அடுத்த ஆளுக்கு போலாங்கிற மாதிரி மறுபடியும் டிஸ்கஷன் தான் பண்ணுது. ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வசதியாவே இந்த ஓப்பன் நாமினேஷன் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வீக்கெண்ட்லயுமே விஜய் சேதுபதி இல்லாத ஒரு அன்புகாங்க இருக்குன்னு சொல்லி அவர் போட்டு அடிச்சதா இருக்கட்டும், இப்ப இவனுக்கு பண்றதெல்லாம் எதுவுமே கேட்காம இருக்கிறதா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா அந்த குரூப்பை நாமினேஷன்ல கொண்டு வரதுக்காக பண்றாங்கிற மாதிரியே இருக்கு. அமித்தை ரிப்பீட் பண்ணக்கூடாது, சுபிக்ஷா ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பார்வதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ கூட யாராரு எங்கெங்க நாமினேட் பண்றாங்களோ எல்லா இடத்துக்கும் தட்டை தூக்கிட்டு ஓடுது. யாரு யாரை நாமினேட் பண்றாங்க, என்ன ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் போய் கேட்குது. என்ன சொல்லி நாமினேட் பண்ணீங்க, யாரை சொல்றீங்க அப்படின்னு. ரம்யா மூஞ்சி அடிச்சாப்புல சொல்லிருச்சு, நான் சரியான ரீசன் சொல்லி தான் பண்ணியிருக்கேன், நீ வேணும்னா வெளியே போய் பார்த்துருக்க அப்படின்னு அசிங்கப்பட்டு போகுது. ரம்யா சொல்லுது அவங்க மட்டும் குரூப்பிசம் பண்ணி போடுவாங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குது. கரெக்டான ரீசன் தான், நீ வேணா வெளில போய் பாரு. சரி ஓகே கரெக்ட் தான். அவனுக்கு ஓப்பனா குரூப்பா டிஸ்கஷன் பண்ணி போடுறாங்க, இது அவனுக்கு பேசுனதை பார்த்துட்டு வந்து போடுது. பிரஜன் தானே கேட்கணும், நீ நெக்ஸ்ட் இந்த கமருதீன், நான் பார்வதியை விட்டு பிரிஞ்சுட்டேன், அவ ரொம்ப போய் சொல்றா, பயங்கரமா கேம் ஆடுறா என்கிட்டயே, இனிமே நான் அவ பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், ஆச்சாக்கும் பூச்சாக்குன்னு பேசிட்டு இப்ப அப்படியே பார்வதி பேச்சை கேட்டுட்டு அவங்க சொல்லி கொடுத்தால தான் சொல்றாப்ல. கனியக்காவை போய்கிட்டு அவங்க பார்வதி அவங்க காலுக்கிட்ட தான் வந்து விழுந்தாங்க, ஆனா அது எனக்கு தெரியவே இல்லைன்னு போய் சொல்லிட்டாங்க, இனிமே யாருக்கும் இப்படி ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றாப்ல. கால் கிட்ட வந்து பார்வதி விழுந்தாங்க, அது விழவே இல்லைன்னு சொன்னாங்க, கேட்டா ஞாபகம் மருந்துன்றாங்க. அப்படி பார்வதி விழுகும் போது அங்க பக்கத்துல இன்னொரு ஜட்ஜ் சாண்ட்ராவும் அங்கதானே நின்னாங்க. அவங்களையே இவன் எப்பயுமே கேட்கவே மாட்டேங்கிறான். அது எத்தனை தடவை எத்தனை இடத்துல பார்வதி கீழே விழுந்துட்டாங்க, பார்வதி கீழே விழுந்துட்டாங்க, பார்வதி கீழே விழுந்துட்டாங்க, கனியக்கா தான் ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணல, அவங்க தான் அவளை தூக்கல, அவங்க போய் தடுக்கல, எல்லா இடத்துலயும் பாருன்னு பார்க்காவே பேசுறான். நீ கமருதினா இல்ல பார்வதினா? நெக்ஸ்ட் டைம் யாருக்கும் இந்த ஜட்ஜிங் பண்ணாதீங்க. அடுத்ததாவும் பார்வதி சொல்லி கொடுத்த கெமியை தான் நாமினேட் பண்றாப்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு தூரம் பேசிட்டு திரும்பவும் பார்வதி கூட தான் இருக்காருன்னா கமருதீன் ஒரு அடி முட்டாளுங்கிறது நல்லா தெரியுது. வந்து அசிங்கமா பேசும்போது கம்னரு நாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்க பிக் பாஸ் கிட்ட. அடுத்ததா வந்து இந்த பேப்பர் ரவுடி பிரஜினுமே கனியவும் கெமியும் தான் சொன்னாப்ல, இவனுங்க குரூப் பண்ணி எல்லாருமே ரீசனே இல்லாம சும்மா ஏதோ ஏனோதானோன்னு அவனுக்கு சொல்ல வேண்டிய ஆளுகளை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தானுங்க. அதை கரெக்டா சுபிஷா கேக்குது, இப்ப நீங்க மட்டும் இந்த மாதிரி குரூப் பண்ணி நாமினேட் பண்றீங்களே இது ஓகேவா அப்படின்னு கேட்டா திவ்யா சொல்லுது, அப்ப அவங்க மட்டும் பண்றாங்க அது ஃபேரா அப்படிங்குது. அவனுங்க அப்படி என்ன பண்ணானுங்க, எப்ப இவங்களை இப்படி பண்ணாங்க? இதுல வேற சாண்ட்ரா நடிப்பு அரக்கி வந்துகிட்டு ஐயோ அவங்க எங்களை ஃபேராவே ஆட விட மாட்டாங்க அப்படிங்குது. இப்ப நீங்க குரூப்பா நாமினேஷன் பண்றது ஃபேரா? மத்தவங்க எல்லாம் ஃபேரா நாமினேஷன் பண்றாங்களா? யாரா இவனுங்களை ஆட விடல? அவனுக்கு பாட்டுக்கு செவனேன்னு அவங்க ஒரு பக்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை யாரும் வந்து எதுவும் சொல்லல, இவங்களாவே வந்து அவனுங்க எங்களை அட்டாக் பண்றாங்க, அவங்க எங்களை ஆட விடல, நாங்க இப்படி இருந்தாதான் நாங்க தப்பிக்க முடியும் அப்படிலாம் நடிக்குது நாடகக்காரி. அடுத்ததா கனியக்கா வந்து ஒரு செம போடு போட்டாங்க. அந்த பிரஜன் சாண்ட்ரா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கப்புள்ஸா வேற ஆடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே நாங்க கணவன் மனைவி கிடையாது, நாங்க தனித்தனியா தான் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்பயுமே ஒன்னா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் நாங்க 2 பேரும் கணவன் மனைவி, நாங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. தனித்தனியா தான் விளையாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா இன்ன வரைக்கும் ஒரு இடத்துல அவங்க ஃபாலோ பண்ணல. இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னாவே இருக்கிறது வந்து எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா ஒரு போடு போட்டாங்க. ஆனா அங்க சாண்டா நடான்னா கனிக்கு குடும்பமா இருக்கிறதுல குடும்பத்து மேல வன்மம் அப்படிங்குது. யாருக்கு குடும்பத்து மேல ஒன்னா இருக்கிறதுல வன்மம், யாரு அன்புக்கு அங்க அட்டாக் பண்றது? இவங்க சொல்றாங்க கணவன் மனைவின்னு ஒருத்தர் சொல்லிக்கிறதையும் நிறுத்தவே இல்லை, வன்மம் குடும்பத்து மேல. இவங்களை முதல்ல வெளியே தூக்கி போடணும். கரெக்டா சுபிக்ஷாமே வந்து சாண்ட்ராவை தான் போட்டுச்சு, 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா கப்புள்ஸா தான் ஆடுறாங்க அப்படின்னு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் கேம் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் அமித்துமே வந்து அந்த புருஷன் பொண்டாட்டி வன்ம கப்புள்ஸா தான் போட்டாப்ல, சாவங்கடான தான் இருந்துச்சு. 50 பேர் நல்லா குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு யாரை போடணும் எப்ப போடணும்னு எல்லாம் பிளான் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு இருக்கும்போது
அவனுங்க யாருமே டிஸ்கஷன் எதுவுமே பண்ணாம இவனுங்க ஓட்டு போறது எல்லாத்தையும் பார்த்து கணிச்சு வச்சே போட்டானுங்க பாருங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. இதுதான் விதைச்சதுக்கான விளைச்சல்னு சொல்றது. பிரஜன் வந்து அவர் சில வார்த்தைகள் ரொம்ப தவறா யூஸ் பண்றாரு. இதுக்கு நடுவுல சபரி வேற வந்து வியானாவை புடதிலே 2 போடு ஓட்ட மாதிரி வந்து சொல்றாப்ல. அவங்க ஒரு பிரச்சனையை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை ஏதோ கியூட்டா சொல்றேங்கிற பேர்ல அப்போதைக்கு கேட்டுக்கிறாங்க. ஆனா அது கியூட்டா இருக்கிற மாதிரிலாம் இல்ல. அதே பிரச்சனையை சம்பந்தப்பட்டவட்ட போய் நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு பட்டாப்ல. கியூட்டா சொல்றங்கிற பேர்ல அப்ப கேட்டுக்கிறாங்க. அதுல கியூட்னஸ் இருக்க மாதிரி தெரியல. ஐயோ பாவம் வியானாவோட பிஆர் டீம். அவனுக்கு இதெல்லாம் கியூட்டா தான் இருக்குதுன்னு சொல்லி ஆடியன்ஸ் நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறானுங்க. 15 லட்சம் செலவு பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்படி ஆளாளுக்கு உள்ள இருக்கிறவனுங்க எல்லாம் வந்து அது கியூட்டே இல்லைன்னு சொல்லி வியானாவை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவனுக்கு என்னதான் பண்ணானுங்க பாவம். அதுல கியூட்னஸ் இருக்க மாதிரி தெரியல. அடுத்ததா விக்ரமே வந்து அந்த வன்ம கப்பல தான் போட்டாப்ல. ஆனா ரீசனை சரியா தெளிவா வச்சாப்ல. அவங்க 2 பேருமே பேரா தான் இங்க ஆடுறாங்க. அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்ங்கிற ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. அது இந்த வீட்டுல ஒரு சூப்பர் பவர் மாதிரி. 2 பேரும் ஒரு பேரா வந்து தான் சிங்கிள் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் இந்த வீட்டுல கிடைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய அன்ஃபேரா நான் பாக்குறேன் அப்படின்றாப்ல. அது செம்ம பாயிண்ட். ஆனா உள்ள பிரச்சனை என்னடான்னா, ஏய் நம்ம 2 பேரையும் டார்கெட் பண்றாங்களாமா நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு. டேய் பயந்துருவோமா, நாங்க பயந்துருவோமா அப்படின்றாப்ல. எமோஷனல் சப்போர்ட்ன்றது இந்த வீட்ல ஒரு சூப்பர் பவர். எல்லாருக்குமே அன்ஃபேர்னு நான் நினைக்கிறேன். அதுதானே உண்மை. இப்பயுமே ஒன்னாதானே இருக்கானுங்க. அதுவே போதுமே. 2 பேருமே அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இங்கேயும் இருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்டுக்கும் இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒண்ணு வேணா. நீங்க நினைச்சா நடக்காததெல்லாம் பயமுறுத்துறாங்களா? ஃபைனலா பார்வதிக்கு மட்டும் பிக் பாஸ் பாரு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்க நாமினேஷனை நீங்க செய்யலாம். ஏன்னா மத்தவங்க எல்லாம் சும்மா சொல்லத்தானே செஞ்சாங்க. நீங்க ஏதாவது செய்வீங்கல்ல, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. வந்து விக்ரம தான் சொல்லுது. அவரு நான் திவாகரை பேசி பேசி அனுப்பிச்சு விட்டேன்னு சொல்றாரு. நான் அவ்வளவு ஃபீல் பண்றேன். அது என்னோட எமோஷனை வச்சுட்டு அவர் மார்க் பண்ணிட்டாரு அப்படிங்குது. அந்தான பேசி நீ திவாகரை அனுப்பிச்சிட்டேல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாரு. அது ஃபேக் தானே. திவாகர் எவிக்டட்னு சொன்னது முதல்ல சந்தோஷப்பட்டு சிரிச்சதே பார்வதி தான். அப்புறம் ஃபீல் பண்றாங்களாம். அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன். அதையே ஒரு மாக்கிங் டோன்ல வந்து கொண்டு போனாரு. ஃபைனலா இந்த வீக் நாமினேட் ஆனவங்க அமித், சுபிக்ஷா, ரம்யா, திவ்யா, பிரஜின், சபரி, கனி, கெமி, வியானா, விக்ரம், அரோரா, பார்வதி, சாண்ட்ரா. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. இதுல இந்த பார்வதி, பிரஜினி, சாண்ட்ரா இவனுங்கள யாராவது போகணுங்கிறது என்னோட விருப்பம். கொஞ்சம் பாத்துக்காங்கடா. அதுலயும் இந்த பிரஜினி, சாண்ட்ரா இந்த புருஷன் பொண்டாட்டில யாரோ ஒருத்தரோ இல்ல டபுள் எவிக்ஷன்ல 2 பேருமே போனா கூட நல்லா தான் இருக்கும். நாமினேஷன் process முடிந்தது. நெக்ஸ்ட் நாமினேஷன் முடிஞ்சதுமே சுபிக்ஷாவும் வியானாவும் வெளியில கார்டன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொய்யானா சொல்லிக்கிட்டு இருக்குது, அரோராவை ஏன் நாமினேட் பண்ணாங்க, எதுக்கு நாமினேட் பண்ணாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. நான் கெமியை சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா அவளுக்கு ஆல்ரெடி 2 விழுந்துருச்சா, அடுத்ததா யாரை போடலாம்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு அரோராவை பத்தி பின்னாடி பேசிட்டு இருக்குது ரீசன் எல்லாம். அப்ப கரெக்டா கேமரா அவங்கள பார்த்த உடனே அடுத்த செகண்டே வந்து அதை நோட் பண்ணிட்டு டக்குன்னு நுப்பாட்டிட்டு சிரிக்குது. சரி இதுக்கப்புறம் நீ சொல்லு, நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லிசனிங் மோடுக்கு போறாங்க. இப்போ வந்து அதாவது ஒருத்தங்களை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் தெரியுது. ஆனா கேமரா எப்போ நோட் பண்ணுது, எங்கிட்டு திரும்புது எல்லாத்தையும் பார்த்துட்டு டக்குன்னு இவங்க பேசக்கூடாதான், நீ பேசு நான் இனிமே கேட்கிறேன் அப்படின்ற மோடுக்கு போறாங்க. இதுல நேத்திக்கு வேற எனக்கு கேமரா பாக்குதா இல்லையான்னு கூட தெரியாது சார்னு புழுக வேற செய்யுது பொய்யானா. சரி நீ சொல்ல வர நான் கேட்கிறேன். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா வந்து ஒரு வெப் சீரிஸோட ப்ரொமோஷனுக்காக வந்தாப்ல டீமோட. அது முடிஞ்சதுமே இன்னொரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. இந்த வீட்டுல இந்த ஒரு நபரை வந்து நான் காம்படிஷனா பாக்குறேன், இன்னொரு ஆளு இவர் என் லிஸ்ட்லயே கிடையாது, எனக்கு காம்படிஷனே கிடையாதுன்னு சொல்லணும் அப்படின்னு. அதுல விக்ரம் வந்து வினோத்தை தான் நான் காம்படிஷனா பாக்குறேன், எனக்கு ஈக்குவலா வந்து காமெடி பண்றாரு அப்படின்னு. அடுத்ததா பார்வதியை நான் என்னோட காம்படிஷனாவே பார்க்கல, என் லிஸ்ட்லயே இல்ல, ஏன்னா அவ வேற ஒரு எக்ஸ்ட்ரீம், வேற ஒரு டைப், நான் வேற ஒரு டைப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பாருவோட ஸ்டைலும் என் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேமும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அடுத்ததா அந்த கனியக்கா, விக்ரம் தான் எனக்கு காம்படிட்டர், ஆனா இந்த கம்பர்தனி எனக்கு லிஸ்ட்லயே கிடையாது. நாம ஒரு விஷயத்த அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவர் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படுறாரு, அவர் ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் கஷ்டப்படுறாரு. அவரெல்லாம் என் லிஸ்ட்லயே இல்லன்ட்டாங்க. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் அவர் கஷ்டப்படுவாரு, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் அவர் கஷ்டப்படுவாரு. இது கரெக்டான ரீசன் தான். அந்த ஆளுக்கு சொல்லவும் தெரியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்க தெரியாது. ஆனா இதை சொன்ன உடனே வந்துட்டாப்ல, கனியக்காவை தான் என் லிஸ்ட்லயே கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன, அவங்க ஸ்வீட்டா இருந்துகிட்டே ஒரு இதுவா பண்றாங்க, நான் சொல்றது அவங்க எப்பயுமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது அப்படின்றாப்ல. ஐயா அதைத்தான் அவங்களே சொல்றாங்க, உனக்கு புரிய வைக்க தெரியல, புரியவும் தெரியல அப்படின்னு. இப்பவும் அதைத்தான் வந்து சொல்லிட்டு போறாரு. ஒரு வாட்டி கூட நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. அடுத்ததா வந்த சாண்ட்ரா வந்து திவ்யா தான் எனக்கு காம்படிட்டர், கனியெல்லாம் எனக்கு ஒரு லிஸ்ட்லயே கிடையாது. திவாகர் ஜெயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்த உடனே என்கிட்ட நிறைய அவங்கள பத்தி சொல்லி கொடுத்தாப்ல. அவங்களே வந்து அக்கா அக்கான்னு சொல்லிட்டு திவாகர்கிட்ட நிறைய போட்டு
போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வேற கனி வெர்சஸ் சாண்ட்ரான்னு சொல்லி ஒரு ஃபார்மட் வேற பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, எனக்கு அப்படி ஒரு தாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி பச்சையா புளிக்கிட்டு போறாங்க. அக்கா அக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் கிட்ட போட்டு கொடுத்துருக்கு. அவங்க தான் சாண்ட்ராவை ஒரு ஆளாவே பார்க்கல, ஆனா இது ஓப்பனாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு அலையுது. அவங்க நாமினேஷனை போடணும், ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லணும் அப்படின்னு இப்ப லிஸ்ட்லயே இல்லையாமா. சாண்ட்ரா வர்சஸ் கனின்ற ஒரு ஃபார்மேட் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு டார்கெட் பண்ணி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கிட்ட போட்டு கொடுத்தீங்க? எதுக்கு நாமினேட் பண்றீங்க? நாடகக்காரி. அந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு லிஸ்ட்லயே இல்ல. எனக்கு புரியல உன்கிட்ட என்ன பேசணும். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த கலர் ஏஜா எனக்கு. அடுத்ததா பார்வதி வந்து எஃப்ஜே தான் உங்களுக்கு காம்படிட்டராமா. ரீசன் என்னன்னா அவர் ஒரு ஆம்பளை வெர்ஷன் ஆஃப் பார்வதி ஆமா. இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா கேப்டனா இருக்காரு இல்லையா, கைக்குள்ள வச்சுக்கணும்ல, அதனாலதான் கூடவே நல்லா ஜாலியாவே சுத்துறாங்க இவங்க குரூப் எல்லாமே. அடுத்ததா லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கறத வந்து விக்ரம் தானாமா. காமெடியான டோன்ல நம்ம எமோஷனா டவுனா இருந்திருப்போம்ல, அதை வச்சுட்டு வந்து கலாய்ப்பாரு. அதுவும் ஒரு மனுஷன் 42 நாளா எல்லாரும் கூட நல்லாவே இருந்துகிட்டு நியூட்ரலாவே இருந்து நாமினேஷன்லயே வராம வந்திருக்காருன்னா அதுக்கு அவரோட திறமை தான் காரணம். அதனால அவர் என் லிஸ்ட்ல இல்ல அப்படிங்குது. பேசி அந்த ஒரு நியூட்ரல் டோன்ல இருந்தே இது என்ன இளவு லாஜிக் இது? இவனுங்க குரூப்ல இருக்கிற எவனுக்குமே இந்த டாஸ்க் எதுனே புரியல போல இருக்கு. நீங்க என்னத்தை கொடுத்தாலும் நாங்க வன்மத்தை தான் கொட்டுவோம்னு வந்து கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சில வாரங்கள் நாமினேஷனுக்கே வராம இருந்தாப்லன்னா அதுக்கு அவருடைய திறமை காரணம். அவர் இவ்வளவு நாளா எல்லார்ட்டையும் நியூட்ரலா இருந்து நாமினேஷன்லயே வராம நல்லபடியா இதெல்லாம் போயிருக்காரு அப்படின்னா அவர் இவங்களோட காம்படிட்டரா தானே இருக்கணும். அதனால லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லிட்டு போகுது. அதனால எனக்கு இவர் வந்து லிஸ்ட்லயே இல்லப்பா. அடுத்ததா கனியக்கா மறுபடியும் வந்து நான் இந்த இன்னொரு ஆளை பத்தி ஒழுங்கா சொல்லாம போட்டுட்டேன், நான் திரும்ப சொல்லிக்கிறேன்னு வரவேன். கமருதீன் போச்சுரா அப்படிங்குமே. ஏன் இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி திரும்ப வந்து சொல்லியிருக்காங்கல்ல, நானும் தான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. அப்பயும் கமருதீனை தான் சொன்னாங்க. அவர் இந்த வீட்டுல பெண்களின் பாதுகாவலர் அப்படின்னு தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்கிறாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு காமெடியன் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர்கிட்ட நான் பேசுற அத்தனை டைமும் சச் a வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தோணும். இதுவும் கரெக்ட் தான் சார். அந்த வீட்டுல இவர் பெரிய பெண்களின் பாதுகாவலர்ங்கிற மாதிரியே தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா அந்த பெண் ஒன்லி ஒன் பார்வதி மட்டும்தான். வீட்டுல பெண்களின் காவலரை ஒரு ஹீரோவா காட்டிக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் காமெடியன். நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுமே கனியக்கா வந்து அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னது இது நான் அவங்கள போட்டியா பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்கள அப்படி பார்த்ததே கிடையாது. எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா வந்திருக்கிறது தான் பிரச்சனை. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா வந்திருக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்குவீங்க. அவர் ஏதாவது கோவப்பட்டுட்டாருனாக்கா கம்முன்னு சொல்லி மலையாளத்துல பேசிக்கிறீங்க. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஒன்னு கேட்டுக்குவீங்க. அவர் கோவப்பட்டாருன்னா முண்டா திருடா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவ்வளவு ஈஸியா தூக்கி கொடுக்குறீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். பிக் பாஸ் சொல்றாரு அப்படின்னா உடனே அவர் கூடயே தான் போய் சேரணுமா? அதுவும் விளையாண்டது ஃபுல்லா இவங்க அப்படின்னா பாஸ் இவங்க தானே எடுத்திருக்கணும். உடனே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப இப்படி ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே விளையாடுறீங்கன்றதுதான் என்னோட இது. இதை நான் எங்க வேணா சொல்லுவேன் அப்படின்றாங்க. பாசிங்க எவ்வளவு பெருசு டப்புன்னு அசால்ட்டா அவருக்கு தூக்கி கொடுத்து. சரி கரெக்ட் தான். இதெல்லாம் நேத்திக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட நல்லா கேட்டிருக்க வேண்டியதானே, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு. ஒய்ஃபாவே விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்ன்றத என்னோட இது. ஆனா கேட்டாலும் பதில் வராது. அது எங்களோட ரூல்ஸ். நாங்க புருஷ முண்டாட்டி அனுப்புவோம், அக்கா தம்பி அனுப்புவோம்னு சொல்லுவாரு. அவங்க யாரோ ஒரு ஹவுஸ்மேட் கூட கூட்டணியில இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டில இல்லன்னு சொல்லுவாரு. எனக்கு நான் அது எங்க வேணா சொல்லுவேன், எனக்கு எதுவுமே சரியா தெரியும். அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் சரியா கேட்டாங்க. மேடம் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்ன உடனே வீக்கெண்ட்ல வந்துட்டு அவ்வளவு தூரம் பயந்து போய் நின்னுகிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இங்க கேப்டன்சி டாஸ்க்ல வந்துட்டு கேர்ள்ஸ் இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சபரியோட கம்பியை போய் எடுத்தாங்கல்ல. அங்க 3 ஆண்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பொண்ணு கம்பியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கா. அதுவும் பெண் தானே. பெண்களுக்காக பேசுறவங்க இன்னொரு பொண்ணோட ஃபெயிலியருக்கு எப்படி இவங்க போய் நிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 3 ஆண்களுக்கு நடுவுல கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணோட கம்பியை பிடிச்சி இழுத்து விடுற நல்ல கேள்விதான். ஆனா இந்த கேள்வி எல்லாம் விஜய் சேதுபதி வந்து குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு. அதுவும் பெண் தானே. சாண்ட்ரா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருவாரு. ஐயோ பயந்துட்டீங்களா சாண்ட்ரா, பதறாதீங்க, உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, நாங்க இருக்கோம், குழந்தைங்க பாப்பாங்கல்ல, அமைதியாகுங்க பாரு. அது ஒரு நடிப்பு அரக்கி, அத்தனையும் ஃப்ராடு. சபரி மேல பழி போடணும், ஒரு பொண்ணை தாக்கிட்டாலும் உமன் கார்டு யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி பொண்ணுக்காகலாம் வரமாட்டாங்க. ஃபேக்கா உமன் கார்டை யூஸ் பண்றதுல சாண்ட்ராவும் ஒரு ஆளு. பெண்களுக்காக பேசுற ஒருத்தவங்க இன்னொரு பெண்ணோட ஃபெயிலியருக்கு எப்படி போய் நிக்கலாம்? அடுத்ததா இன்னொரு ரகசியத்தை சொல்றாங்க. நான் பேசுனது எல்லாமே பக்கத்துல அந்த தர்போசனி இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் பேசினேன். நான் என்ன லூசா அப்படி பேசுறதுக்கு? நான் பேசினது எல்லாமே அப்படி போய் சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்றாங்க. பேசினது எல்லாமே வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காருன்னு நானும் லூசா நான் அப்படி பேசிட்டு. கனியக்கா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அந்த தர்போசனி எப்பயும் போல போட்டு கொடுத்து புரணி பேசிட்டு இருந்திருக்கான். ஆனா அடுத்தவங்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டான். பேசுறதே போய் சொல்லணும்ன்றதுக்கு. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.